வணக்கம் மக்களே. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க. நீட் தேர்வு ரத்து. நீட் தேர்வை பற்றி மற்ற மாநிலத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பீப்புள்ஸுக்கு நீட் தேர்வுன்றது தேவையில்லாததாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தேர்வு நடத்தும் போது தவறுகள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் டிஎன்பிசி குரூப் 4 பேப்பர் கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆனது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம், ஏகப்பட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு நீட் தேர்வில் ஆல்ரெடியே பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்குது, பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு தேசிய அளவில் நடத்துகிறோம். அதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை ரொம்ப பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமுமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு தான் கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மோடி ஐயாவோட 3வது பீரியடில் கிட்டத்தட்ட எக்ஸாம் அந்த பேட்டர்னே என்டிஏல தான் கொடுக்க போகிறோம், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கொடுக்க போகிறோம், தேசிய தேர்வு முறை அந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனால் இது வரைக்கும் நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட குளறுபடி பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரிகள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் எல்லாரும் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டு போன பசங்களோட சட்டையை வெட்டி பண்ணது, சுடிதார் அணிந்துட்டு போன பெண்களோட துப்பட்டாவை கட்டி வைக்கப்பட்டது, காதில் போட்டிருந்த கம்மல், ஈவன் மூக்குத்தி, இது எல்லாத்தையுமே கைட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே இது எல்லாத்தையும் கைட்ட சொன்ன உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரையே ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. அதான் சொல்லுவாங்களே, வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடுப்பை வச்சுக்கிட்டு பின் கதை திறந்து வச்சிருப்பானோ ஒருத்தன், அந்த மாதிரி இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. 23 லட்சம் மாணவர்கள் மட்டும் கிடையாது, அந்த குடும்பம். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட மாணவனோடது இல்லை, ஒரு குடும்பத்தோடது. ஒரு குடும்பம் என்பது 23 லட்சம் இல்லை, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல. இப்போ அந்த கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆனதை வச்சு அதை வச்சு தான் படிச்சு பண்ணாங்கன்றது 23 லட்சத்துல சரி, இவங்களோட பார்வைப்படி அது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, 1 லட்சம் பேர் இருக்கலாம். ஆனா மீதி மாணவர்கள்லாம் அவங்களோட எவ்வளவு எஃபர்ட் பண்ணி இருப்பாங்க. ஒரு வேளை இப்படி யோசிங்களேன், ஒரு மாணவனுக்கு இந்த கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆனதெல்லாம் அவன் வாங்கலை, ஆனா அவன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கான், ரொம்ப நல்லா படிச்சுட்டு வந்தான். அந்த கொஷின் பேப்பர் வந்த கொஷின் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் நல்லா எழுதியிருக்கான். அவன் எவ்வளவு கனவுகளோட சொல்லியிருப்பான், இந்த வாட்டி கண்டிப்பா நான் 600க்கு கிட்டத்தட்ட 500க்கு மேல மார்க் எடுத்துருவேன், 550 மார்க் எடுப்பேன், 600 எடுப்பேன், நீட்ல முதல் ஆனவனா வருவேன், கவர்மெண்ட் ஸ்கூல் கிடைச்சிருவேன், கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருவேன். இன்னும் யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களா இருந்து அவன் நல்லா எழுதி அவன் கிடைச்ச வாய்ப்பு இருந்ததுன்னா, இப்போ ஈஸியா தேர்வு ரத்து செய்யப்பட்டதுன்றீங்க, அடுத்த தேர்வுக்கான அறிவிப்புகள் வரும், டேட் வரும், அப்படி பாருங்கன்றீங்க. விளையாட்டா வேலையா இருக்கா? மாணவர்களோட உழைப்பு இல்லையா? ஒரு வருஷம் இல்லை, இப்பெல்லாம் 3 வருஷம் உழைக்கிற மாணவர்கள்லாம் இருக்காங்க. நான்லாம் அதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் 3 வருஷமா அப்படிலாம் உழைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. 12th கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் எடுத்து, ஏன்னா 12th என்ன நல்லா படி, நீ நீட்டு நல்லா படிக்க, நீட்டு தான் எழுத போனா ஏன் 12th படிச்சணும்? அப்படி கிடையாது. நீட்டு எழுதி பார்ப்பான், 2 3 வாட்டி ட்ரை பண்ணி கிடைக்கலாம், அப்புறம் 12th மார்க் வச்சு போய் ஏதாச்சும் இன்ஜினியரிங் காலேஜில் இல்லை ஏதோ ஒரு சேர தானே வேணும், அப்படி போயிடுவாங்க. அதுக்கு ஒரு 11வது 12வது வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 2 வருஷம் படிச்சு, இந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. எத்தனை பேரோட உழைப்பு வீணாகுது. அப்போ இந்த மாதிரி தேர்வு தாள் முறைகேடுல ஈடுபடுறவங்க, இல்லை தேர்வு குளறுபடிகள் பண்றவங்க, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? கேட்டா உடனே 1 2 பேர், இல்ல ஒரு 5 பேர், இல்ல ஒரு நிறுவனம், அதாவது இந்த நீட்டுக்கு கோச்சிங் சென்டர், இவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா அந்த அதிகாரிகள், ஈடுபட்ட மாணவர்கள், ஈடுபட்ட அந்த மற்றவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்ட்ராங் முடிவு எடுக்கணும். எத்தனை பேரோட உழைப்பு வீணாகுது? தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே நீட்டுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இதில் பிஜேபி மட்டும் அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் கொண்டு வந்து. காங்கிரஸில் சிலருக்கு குறைபாடுகள்லாம், சில பேர் நீட் தேர்வு ரத்து செய்யப்படலாம் சொல்லலாம். ஐ திங்க் ராகுல் காந்தி வந்தால் நீட் தேர்வு அந்தந்த மாநில முதல்வரோட முடிவுப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு தான் போன வாட்டி மக்களவை தேர்தலில் அறிவிப்பு கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சியா. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள சில பேர் அவங்களுக்கெல்லாம் நீட் தேர்வு வேணும்னுவாங்க. இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்கள், பயன்கள் அதுன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க அப்பெல்லாம் 12th மார்க்கை வச்சு கிடைக்கிறதுல எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா, அதுல கிடைக்காம போனது எத்தனை பேர் தெரியுமாலாம் சொல்லுவாங்க. தெரியல, அதுவும் அந்த காலத்துல அனுபவிச்சவங்க சில பேர் இருக்கலாங்க.
அப்போ அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கொள்ளடிச்சாங்க தெரியுமா? சீட்டு கொடுக்கறதுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. இதில் இந்த நீட் மார்க்கை வச்சு போகும்போது அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது தெரியுமான்றாங்க. பட் அது ஒரு வகையான பயன்பாடு ஒரு எக்ஸாமுக்கு. ஆனால் இன்னொன்று, ஒரு எக்ஸாம் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்றோம். அதில் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது ஒரு சிலபஸை வந்து நீங்கள் வேறு சிலபஸில் படித்தவனையும் ஒரே சிலபஸில் எப்படி எழுத வைப்பீங்கன்றது தான். அந்த ஒரு குளறுபடு இருக்குது. இப்போது கொஷின் பேப்பரே லீக் அவுட் ஆகிடுச்சுன்றீங்க, தேர்வை ரத்து செய்கிறீங்க, அடுத்த 2 வாரத்தில் வைக்கப்படுன்றதான் சொல்றீங்க. இதில் உழைப்பெல்லாம் யாருக்கு கொடுக்கறது? எனவே தவறுகள் குறையணும்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். அதை எதிர்பார்த்து காத்திருப்போம். நன்றி.